ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். சகரியாவின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. புதிதாய் சிலரெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்காய் நான் அறிமுகமாய் சொல்ல விரும்புகிற விஷயம், ஒவ்வொரு மாதமும் அதிகாலை 1ஆம் தேதி அதிகாலை ஜெபம் நடக்குது இல்லையா? அந்த ஜெபத்தில் நாங்கள் எடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை தான் அந்த மாதம் முழுவதும் நாங்கள் தியானிக்கிறோம். எனவே இந்த மாதத்தில் அதிகாலை 1ஆம் தேதி அதிகாலையில் தேவன் தந்ததான இந்த மாதத்துக்குரியதான வாக்குத்தத்தமாய் நாங்கள் எடுத்தது சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனத்திலிருந்து நான் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினேன், விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், அதை குறித்து நம்ம பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதில் நான் சொன்னதான காரியம், இந்த வசனத்தில் பல இடங்களில் கனியை தரும், வானம் பனியை தரும், சோத்திரம் தரும் என்கிறதான வார்த்தை. அடுத்து அந்த வசனத்துடைய கடைசியில் சொல்கிறார் கர்த்தர், நான் கட்டளையிடுவேன். அப்போ இவைகள் எல்லாம் தரும், அதை தரும்படி நான் கட்டளையிடுவேன். ஆமென். அதை குறித்து நம்ம முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும் என்பதை கவனித்தோம். ஆமென். அப்போ விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் விதையை தந்திருக்கிறதான தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். விதைப்புன்னு சொன்னால் நம்ம யாரை இப்போ போய் தோட்டத்தில் விதைக்கிறது இல்லை. அப்போ விதைப்பு சமாதானமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், விதைப்பு என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்வாதாரம், ஒரு விவசாயினுடைய வாழ்வாதாரம் அதுதான். அதுபோல் நம்முடைய வாழ்வாதாரம் சமாதானம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுன்றதெல்லாம் ஃபஸ்ட் சண்டே நம்ம பார்த்தோம். ஆமென். நீ அதை பண்படுத்தணும், அதிகாலையில் விதைக்கணும், கண்ணீரோடு கூட விதைக்கணும், அதை சுமக்கணும். இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் இருக்குமானால் உன்னுடைய விதைப்பானது சமாதானம் உள்ளதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஒரு வருமானத்தை தருகிறார், ஒரு வேலையை கர்த்தர் தருகிறார், ஒரு உத்தியோகத்தை கர்த்தர் தருகிறார் சொன்னால் அவைகளெல்லாம் கவனத்தோடு கூட நாம் செய்து கொண்டே போவோமானால் நம்முடைய வாழ்வாதாரத்தை சமாதானம் உள்ளதாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதற்கு பல வசனங்கள் பல காரியங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு சண்டே பார்த்தோம். 2வது ஞாயிற்றுக்கிழமை பிரதர் சைமன் ஃப்ராங்க்லின் அவங்க பேசினாங்க. அற்புதமான ஒரு செய்தியை அவர் பேச கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு செய்தி அவங்க பேசினாங்க. யூடியூப்பில் அந்த செய்தியெல்லாம் இருக்குது, நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கேளுங்க. ஆமென். இன்றைக்கு நான் இந்த வசனத்திலிருந்து மீண்டுமாய் தொடர விரும்புகிறேன். ஆமென். இன்றைக்கு நம்ம கவனிக்க போவது அதனுடைய 2வது வார்த்தை, திராட்சை செடி தன் கனியை தரும். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏற்கனவே நான் சொன்னேன், சகரியா எந்த காலத்தில் ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால், 70 ஆண்டுகள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து யூத ஜனங்கள் மீண்டுமாய் இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஜனத்தோடு கூட ஆகாய், சகரியா, மல்கியாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 70 ஆண்டு காலங்கள் அந்நிய தேசத்தில் இருந்தீங்க, 70 வருஷம் இந்த யூதா தேசம், இந்த எருசலேம் பாழாய் கிடந்தது. இப்போ நீங்கள் மீண்டுமாய் தேசத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. இந்த தேசத்தினுடைய காரியங்களை நான் உனக்கு ஆசீர்வதித்து தருவேன். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய விதைப்பு, உன்னுடைய கனி எல்லாம் தரும், அது முளைப்பிக்கும், அது உன்னை ஆசீர்வதிக்கும் என்கிற அந்த வார்த்தையை தான் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். அப்போது விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது கர்த்தர் சொல்கிறாரு, திராட்சை செடி கனி தரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ திராட்சை செடி, இந்த திராட்சை யூதருடைய வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானது என்பதை நம்ம பார்க்கணும். ஆமென். யூதருடைய வாழ்க்கையில் திராட்சை பழம், திராட்சை செடி, ஒயின், இவைகள் எல்லாம் அவன் வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாததான ஒன்று. அது இல்லாமல் அவனால் வாழவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒன்று தான் திராட்சை. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த திராட்சை எதற்கெல்லாம் சிம்பிளாக வருது, எதற்கெல்லாம் இது மேற்கோள் காட்டப்படுதுன்னு சொன்னால் பல விஷயங்கள் பேசலாம்.
நான் 3/4 மணி நேரத்தில் இதை பேசி முடிக்க முடியாது. அப்போ திராட்சை பாருங்க, யூத ஜனங்களை குறிக்குது, தேவனுடைய ஜனத்தை குறிக்குது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை அது குறிக்குது. ஸ்தோத்திரம். பல விஷயங்களை இதிலிருந்து பேசிக்கொண்டே போகலாம். அப்போ இந்த வினியாடு அல்லது திராட்சை தோட்டம் என்பது எதை, நான் தேசத்தை, அந்த தேசம் தேவனால் அழைத்து வரப்பட்டதான, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் இந்த ஒயின் அல்லது இந்த திராட்சை எதை காண்பிக்குதுன்னு சொன்னால், எல்லா விதமான அவனுடைய சகல வழிபாட்டு முறைகளிலையும் இந்த திராட்சை ரசம் இல்லாமல் இல்லை. ஆமென். அவன் செலிப்ரேட் பண்ணுற எல்லா ஃபெஸ்டிவல்லையும் என்ன இருக்குது, அது இல்லாமல் ஒரு ஃபெஸ்டிவலும் இல்லை. அவன் சாபத்து கொண்டாடினாலும், 7ஆம் நாள் கொண்டாடினாலும் சரி, பாஸ் ஓவர் பஸ்காவை கொண்டாடினாலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் அங்கே அவனுக்கு என்ன இருக்குது, திராட்சை ரசம். அதனால தான் அவன் தேசத்தில் இந்த திராட்சை தோட்டமும் திராட்சையும் அவனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதை தாண்டி அல்லது இது இல்லாமல் அவன் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதான 7 வகையான தானியங்களை குறித்து உபாகமத்தில் கர்த்தர் பேசுவார். அந்த 7 வகையான தானியங்களில் ஒன்று திராட்சை. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் எதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க ஞாபகப்படுத்தி பாருங்கள். கோதுமை இல்லையா? அடுத்தது என்ன வருது, வார் கோதுமை. கோதுமை வந்தவுடனே அடுத்த பாயிண்ட் எழுதிடலாமே ஈஸியாக. என்னது, வார் கோதுமை, பார்லி. என்ன, அப்போ வீட்டு இருக்குது, பார்லி இருக்குது. அடுத்தது எது படிக்கும், ஃபிக்கு, அத்தி பழம், அத்தி மரத்தை பற்றி எல்லாம் படிக்கிறோம். அடுத்தது போமோகிரானட், மாதுளை செடியை குறித்தெல்லாம் வேதம் சொல்லுது. ஆமென். அடுத்தது ஆலிவ், ஒலிவ மலை, ஒலிவ மரம், ஒலிவ இலை, ஒலிவ எண்ணெய் இல்லையா, இதையெல்லாம் வேதத்தில் சொல்லுவாங்க. டேக்ஸ், பேரிச்சை மரங்கள். சூத்திரம். ஆமென், பேரிச்சை. அடுத்தது கிரேப். அப்போது இந்த 7 வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிற இந்த 7 விதமான காரியங்களுக்குள்ளே இந்த கிரேப்பும் உள்ளே வந்துடுது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு வார்த்தையை பேசுகிறாருன்னா அவன் விளங்கி கொள்ள முடியாத, அவன் புரிந்து கொள்ள முடியாத, அல்லது அவன் வாழ்க்கையோடு சம்பந்தம் அல்லாத ஒன்றை குறித்து ஆண்டவர் பேசலை. தினந்தோறும் அவன் பார்க்கிற, தினந்தோறும் அதோடு கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, தினந்தோறும் அனுபவிக்கிற ஒன்றை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த திராட்சை செடி என்ன பண்ணுமா, கனியை தரும். சோதரா. அப்போ முதலாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எது இன்றியமையாததாக இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையில் எது அன்றாட வாழ்வுக்கு தேவையாக இருக்கிறதோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை தாண்டி என்னுடைய வாழ்க்கை போக முடியாது, அல்லது இது இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை என்று எதை நம்ம நினைக்கிறோமோ, சோத்திரமாமே, அதை ஆண்டவர் சொல்கிறாரு, அது உனக்கு தரும், அந்த பலன் உனக்கு உண்டாகும், அந்த பலனை நீ அனுபவிப்பாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது திராட்சை கனி தரும்னு சொன்னால், எனக்கு அது அவசியம் இல்லைன்னு சொன்னால், அது கனி தந்தா என்ன, தரலன்னா என்ன? ஆமென். என் வாழ்க்கைக்கு அது தேவையில்லாத ஒரு பொருள், அதை ஆண்டவர் உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னாருன்னா அது என்ன அந்த அளவுக்கு கவராது. அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் எனக்கு பெரிய மீனிங்கை தராது. ஆனால் கர்த்தரிங்க ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறாருன்னா அவன் வாழ்க்கையில் தினந்தோறும் தேவையான ஒன்றை குறித்து பேசுகிறார். சோதரம். இன்றைக்கு இந்த ஆராதனை ஸ்தலத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் தேவையான சில விஷயங்கள் உண்டு. அதை கடந்து நான் போய்விடவே முடியாது, அல்லது அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என் வாழ்க்கைக்கு அது மிக மிக அவசியமானது என்று எதை நம்ம நினைக்கிறோமோ, கர்த்தர் சொல்கிறாரு, அதற்கு நான் கட்டளையிடுவேன், அது தரும். போடுவர் அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாததாக இருக்கிற, அல்லது அவசியமாய் அது தேவை என்று எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ, கர்த்தர் அதிலே கட்டளையிடுகிறாராம். அது அவனுக்கு உண்டாகட்டும், அவளுக்கு உண்டாகட்டும், அந்த குடும்பத்துக்கு அது உண்டாகட்டும் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உனக்கு முன்பதாய் புறப்பட்டு வருகிறது. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆமென் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே ஆகும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போது நம்ம எதற்காக வேலைக்கு போகிறோம், எதற்காக உழைக்கிறோம், எதுக்கு நாள்தோறும் ஓடியாரணும் சொல்கிறான், அது பலன் கொடுக்கணும், அதுலேருந்து கனி வரணும். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக தான் நாள்தோறும் பாடாப்படுறோம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
அதிலிருந்து எந்த விதமான பலனும் இல்லைன்னு சொன்னால் நான் ஏன் பாடுபடணும்? அப்போ இந்த காலையில் விளங்கி கொள்ளணும். சகாரியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, 70 வருஷங்கள் இந்த தேசம் ஒன்றும் இல்லாமல் காஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்போ நான் உங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிற இந்த தேசத்துக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், இவைகளை எல்லாவற்றுக்கும் நான் கட்டளை இடுவேன். இது எல்லாம் உனக்கு வேண்டியதான காரியத்தை உனக்கு அது தரும். அப்போ இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் அதுவாக இருக்கணும். ஆண்டவரை, நான் பிரயாசப்படுகிற பிரயாசங்களில், ஆமென், அது எனக்கு பலனை தரணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அலைச்சல்களை அறிந்திருக்கிறதான கர்த்தர், நம்முடைய ஓட்டங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், நாம் போகும் வழியை நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான தேவன் அவர், ஸ்தோத்திரம். அப்போ என் வாழ்க்கையில் எது இன்றியமையாததாக இருக்கிறதோ, இது இல்லாமல் என்னால் முடியாத ஆண்டவரே என்று இன்றைக்கி நீங்கள் எதை சொல்கிறீங்களோ, அது உன்னுடைய சுகமாக இருக்கலாம், உன்னுடைய பண தேவையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், வீடு வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார் அது உனக்கு தரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியம், நான் நிறைய குறிப்புகளுக்குள்ளே நிறைய வசனங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பட் ஆனால் நான் நேரத்துக்கு செய்தியை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன், அதனால் நான் வேகமாய் நான் கடந்து போகிறேன். முதல் குறிப்பு அதுதான், உன் வாழ்க்கைக்கு இன்றியமையாத விஷயத்தை உனக்கு தருகிற கர்த்தர். ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாருங்க, திராட்சை செடி தன் கனியை தரும். அதான் இன்னைக்கு வசனம். நம்மளுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், திராட்சை செடி தன் கனியை தரும். சோதரம். இப்போ உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அதில் நீங்கள் திராட்சை பயிரிடுறீங்க அப்படின்னா, அந்த பயிர் முளைத்து அது நல்லா சுகமாக வந்து அதில் ஹீல் உண்டாகி, அந்த ஹீலை நீங்கள் எடுத்து அதை வியாபாரம் பண்ணி, அந்த வியாபாரத்துலேருந்து வருகிற வருமானம் உனக்கு பிளஸ்ஸிங்காக மாறணும்னா என்ன நடக்கணும்? நான் செய்கிற இந்த எல்லா காரியமும் எந்த விதமான இடறல்கள் இல்லாமல் போயிட்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எந்த எந்த இடறலும் என்ன பண்ணக்கூடாது? யாரும் எனக்கு இடறலை உண்டாக்கிடக்கூடாது அதில். ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்குள்ளே கொண்டு வந்து கலையை எவனும் என்ன பண்ணிடக்கூடாது? போட்டுவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். எதிராளி திடீர்னு வந்து என்ன பண்ணிடக்கூடாது? என் தோட்டத்தை அழிச்சிட்டு போயிடக்கூடாது. காலையில் வந்து பார்த்தா தோட்டமே இல்லைடாப்பா, என்ன ஆச்சு? எதிராளி வந்துட்டான். அப்போ ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் அல்லது திராட்சை கனி கொடுக்கணும்னா எதிராளியை கர்த்தர் பார்த்து கொள்ளணும். எதிராளி இல்லாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில். காரணம், நிம்மதி இல்லைன்னு சொன்னால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஆமென். நம்ம செய்கிற வேலையில் நமக்கு நிம்மதி இல்லை, அது வேலை ஸ்தலத்திலேயே இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அந்த வேலை பாதிக்கப்படுது. என்னால் முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, என்னால் முழுமையாக உழைக்க முடியல, என்னால் ஒரு விஷயத்தை யோசிக்க முடியல. எப்போ பார்த்தாலும் எது தான் யோசனையாக இருக்குது? பிரச்சனை 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 பிரச்சனை, எதிராளி. அந்த எதிராளியை சமாளிப்பதே என்னுடைய வாழ்க்கையாக இருக்குமானா, நான் எப்போ தோட்டத்தை கவனிப்பது? எப்போது என் வாழ்க்கையை நான் கவனிப்பது? எப்போது என்னுடைய வருமானத்தை உயர்த்துவதை குறித்து நான் யோசிப்பது? அடுத்து என்ன செய்யலாம் என்று நான் யோசிக்க எனக்கு நேரம் இல்லையே. எப்போ பார்த்தாலும் எதிராளியோடு யுத்தத்திலே தானே நான் நின்று கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இதுவாக தான் இருக்குது. எப்பக்கம் திரும்பினாலும் எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைங்க. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து பொறாமப்படுறவன், வைத்தறிச்சல் படுறவன், ஏன்னா ஸ்தோத்திரம், நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவன், நம்மளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன், ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தையினாலே நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிற ஜனம், அது உறவுகளாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கேட்டுடுவோம். அருமை காலையில் எழுந்து வேலைக்கு போக பிடிக்காது, வேலை செய்ய பிடிக்காது, இந்த வார்த்தையே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். பைத்தக்கார மாதிரி அதையே யோசிச்சுன்னு அதையே பேசிக்கொண்டே இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நேரங்கள் வீணாக போயிடும். எப்போனா சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்கையில்,
தாவீதை பார்த்துட்டு அவன் அண்ணன்மார் கேட்டது, உன் கையில் கொடுத்தன வேலையை என்ன பண்ணிட்டு வந்தேன்னு தான் கேட்டான். ஞாபகம் இருக்கா நான் பேசுகிறது என்னன்னு? கோலியாத்துடைய சம்பவத்தில் தாவீது போய் அங்கே நின்னும் போது அவன் அண்ணன்மார் என்ன கேட்டான் அவனை பார்த்து, ஆடுகளை யார் வசத்தில் விட்டுட்டு வந்த, ஜாபை யார்கிட்ட விட்டுட்டு வந்த, கடையை யாரை பார்க்க சொல்லிட்டு வந்த, இன்றைக்கி ஏன் நீ வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து இருக்கிற? அதான் அந்த கேள்விக்குள்ளே இருக்கிற விஷயம். உங்கள்கிட்ட இருந்ததானா ஆடை யார்கிட்ட விட்டுட்டு இங்கே வந்துட்டேன்? அவன் யுத்த காலத்தில் வந்து நிற்கிறான். கேள்வி என்னன்னா, உன் பிஸ்னஸை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? அப்போ நான் பேசுகிற விஷயம் இதுதான். இன்றைக்கி எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து இருக்கையில் நம்ம எதை மிஸ் பண்ணுறோம்? என் தொழிலை நான் மிஸ் பண்ணுறேன், என் படிப்பை நான் மிஸ் பண்ணுறேன், என் வாய்ப்பை நான் மிஸ் பண்ணுறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பங்களை நான் இழந்து போகிறேன், நான் சந்திக்க வேண்டிய மனிதரை சந்திக்காமல் சோத்திரம் ஆமென் நான் இழந்து போகிறேன், என் டைமை நான் இழந்து போகிறேன், தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகள் வராமல் இழந்து போகிறது. காரணம் என்னன்னா, எப்போதும் யாருக்கு முன்னாடி நிற்க வேண்டியதாக இருக்குது? சத்துருக்களுக்கு முன்பதாய். இந்த இஸ்ரவேல் ஜனம் அல்லது யூதா ஜனத்தை எடுத்து பாருங்க, எத்தனை சத்துருக்கள்! அசிரியா, சீரியா, பாபிலோன், இவங்கெல்லாம் வெளியே இருந்து வந்த ராஜாக்கள். உள்ளே இருந்த பாடுங்க பெலிஸ்தியன், அம்மோன். அடுத்தது அவன் ஃபேமிலிக்குள்ளவே இருந்த தாவீதுக்கு எதிராய் வந்தவன், ராஜ்யத்துக்கு எதிராய் வந்தவன், நான் ராஜாவாக வேண்டுமென்னு நினைத்து யுத்தம் செய்ய நினைத்தவன் அப்சலோம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ உள்நாட்டு கலகங்கள், உள்நாட்டு யுத்தங்கள், வெளியிருந்து வருகிறதான தேசங்கள், ராஜாக்கள், இவர்கள் எல்லாம் இந்த தேசம் சமாளிக்குது. சோத்திரம். இன்னைக்கு நேபுகாத் நேச்சார் பாபிலோனிலிருந்து வந்து நேபுகாத் நேச்சார் எல்லாத்தையும் அடித்து தரமட்டமாக்கிட்டு உள்ளே கொண்டு போயிட்டான் எல்லாரையும் பாபிலோனுக்கு. அவ்வளோதான். ஆமென். அப்போ இன்றைக்கு நீங்கள் உங்களை குறித்து யோசிக்கணும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய ஜாப், உங்களுடைய வருமானம், உங்களுடைய வியாபாரம், இவைகளிலே நீங்கள் கண்ணோக்கமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது எதிராளிகளையே நீங்கள் நினைத்து கொண்டு அவனோடு கூட யுத்தம் செய்து கொண்டு அவனுக்கு ஃபோன் பண்ணின்னு அவனுக்கு பதில் சொல்லின்னு சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா நாளைக்கு வந்து உன்னை நான் பார்க்குறேன்ட்டு வேலைக்கு லீவ் போட்டு அவனை போய் பார்த்துன்னு அவங்ககிட்ட உட்காந்து பேசின்னு அவனோடு சமாதானம் பண்ணுறதும், இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குதா என்பதை சற்று நிதானித்து பார்க்கணும். அப்போ திராட்சை செடி கனி தரும் அப்படின்னா எப்போது அது எனக்கு கனி தரும் சொன்னால், என் திராட்சை தோட்டம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய கை பிரயாசம், நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் சத்துருக்களிலிருந்து கர்த்தர் விலக்கி வேலி எடுத்து பாதுகாப்பாரானால் என்னுடைய திராட்சை தோட்டம் கனி தரும், வாழ்க்கை கனி தரும், படிப்பு கனி தரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் கனி தரும். ஆமென், சோத்திரம். அப்போ இதை விட்டுட்டு எதிர்ப்பும் யுத்தமும் இவைகளே அமளியும் ஐயோ என்கிற சத்தமும் கூக்குரலும் கேட்டுக்கொண்டே இருக்குமானால் இது தண்ணீர் இல்லாமல் போகும், மருந்து இல்லாமல் போகும், அது கவனிப்பில்லாமல் போயிடும், எல்லாம் காய்ந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? சோத்திரம். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அங்கே விதைப்பை குறித்தெல்லாம் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லிக்கொண்டே பரலோக ராஜ்யத்தினுடைய ஓமையை பேசிக்கொண்டே வந்த பொழுது அந்த 13:25 மத்தேயுவில் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், மனுஷர் நித்திரை பண்ணுகையில். ஐயா, நித்திரை எவ்வளோ முக்கியமானது! நித்திரைன ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறவர் தேவன். மனுஷனை படைத்தார், அவனுக்கு ஒரு நித்திரைன்ற ஒரு டைம் வச்சிருக்கிறார். அவன் தூங்கணும். அந்த தூங்குற நேரத்தில் பாடியில் எவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இத்தனை மணிக்கு நீங்கள் படுத்தணும், இத்தனை மணிக்கு எழுந்துடணும் அப்படின்றான். அந்த நேரத்தில் பாடியில் சில அவயவங்கள் எல்லாம் அப்போது தான் வேலை செய்யுது அப்படின்றாங்க. அப்போ படைப்பாளி அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தையும். அப்போ நித்திரை என்பது மிக மிக முக்கியமானதாய் ஒன்றாய் இருப்பதினால தான் தேவன் அப்படி நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நல்லா தூங்குறீங்க? நித்திரை. அப்போ பாருங்கள், தொழிலை செய்து விட்டு
லேண்டில் விவசாயத்தை செஞ்சுட்டு விதையெல்லாம் விதைச்சிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்? இப்போ நித்திரை பண்ணுகிறான். அவன் அடுத்த நாள் எழுந்து கொள்ள வேண்டும். அடுத்த நாளுடைய வேலை, அடுத்த நாளுடைய ஓட்டம், அடுத்த நாளுடைய கையின் பிரயாசம், அடுத்த நாள் என் வீட்டுக்கு நான் அப்பத்தை கொண்டு வரணும், அதுக்கு தான் அவன் தூங்குறான். அப்படி அவன் நித்திரை செய்து கொண்டு இருக்கையில் யார் வரானா? அவனுடைய சத்துரு வந்து, அவனுடைய சத்துரு, பக்கத்து வீட்டுக்காரன் சத்துரு இல்லை, அவனுடைய சத்துரு வந்து எப்ப? ஆமே, நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சு உட்கார்ந்து ஓய்வு எடுத்து அடுத்த நாளுடைய ஓட்டத்துக்காக என் சரீரம் ஓய்வு எடுக்கும் பொழுது, ஆமேன், யார் வரானா? அவனுடைய சத்துரு இல்லை, அவனுடைய சத்ரு. உன் சத்ரு, என் சத்ரு உங்ககிட்ட வரமாட்டான், உன் சத்ரு என்கிட்ட வரமாட்டான். ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கிறான். மாமன், பெரியப்பன், சித்தப்பன், போனவன், வந்தவன், செத்தவன், உயிரோடு இருக்கிறவன் எல்லாம் இருக்கிறான். அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறானா? கோதுமைக்குள் களைகளை விளைத்து விட்டு போனான். அவன் தோட்டத்தில் போய் விதைக்க வேண்டியது தானே? அவன் தோட்டத்தில் போய் களையை விதைக்க வேண்டியது தானே? அவன் வீட்டுக்கு அவனே சூனியை வச்சுக்க வேண்டியது தானே? எவனா அவன் வீட்டுக்கு அவன் வச்சுக்கிறானா? அப்போ உன் தோட்டத்தில் திரும்ப களையை விதைக்க வேண்டியது தானே? உன் வீட்டில் விதை களைய. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அவனுக்குன்னு ஒரு சத்துரு இருக்கிறான் பாருங்க, அதுவே தெரியல. தெரிஞ்சிருந்தா இவன் தூங்காமல் இருந்திருப்பான். நைட்டெல்லாம் உட்காந்து தோட்டத்தில் உட்காந்து பார்த்துன்னு இருப்பான், டார்ச் அடிச்சு. இடையே ஒருத்தன் இருக்கிறான், வந்தால் வருவான்ட்டான். அவனுக்கே தெரியல, அவன் நிம்மதியாக தூங்குறான், அடுத்த நாள் வேலைக்கு ஆயத்தமாகி கொண்டு. ஆனால் அவன் சத்ரு அவன் தோட்டத்துக்கு போல, இவன் தோட்டத்துக்கு வந்து அதில் என்ன விதைக்கிறானா? களையை விதைக்கிறானா. இன்னைக்கு இதுதான் உலகம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அடுத்த நாளுடைய கற்பனையில் இருப்ப, கனவுல இருப்ப, உன் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்ததான சொப்பனத்தில் நீ இருப்ப. ஆனால் உன் சொப்பனத்தை கெடுக்க, உன் சொப்பனம் பார்த்து கொண்டு இருக்கையிலே ஒருத்தன் என்ன பண்ணுறானா? களையை விதைக்கிறான். நம்முடைய லேண்டில் வந்து அவன் வீட்டில் விதைச்சிக்க மாட்டேன்றான். அவனை பற்றி பேசிக்க மாட்டேன்றான். அவன் பொண்டாட்டியை பற்றி பேச மாட்டேன்றான். அவன் புருஷனை பற்றி பேச மாட்டேன்றான். அவன் பிள்ளையை பற்றி பேச மாட்டேன்றான். அவங்க யாரை பற்றி தான் பேசுகிறான்? அதுதான். அப்போ நம்ம காலையில் எழுந்து நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்கள். நம்ம காலையில் எழுந்து குளித்து நனைஞ்சி நம்ம அடுத்த வேலை செய்கிறதுக்காக அங்கே போயிட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சி கொண்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். சில நாட்கள் ஆக ஆக கூடவே எது முளைக்குதான்? அப்போ தான் தோணுது, நம்ம இதை வாங்கிக்கணும் வந்து போடலையே. சோத்திரம், ஆமென், ஆமென். அப்போ நமக்கு தெரியாமல் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான்? உதைச்சிருக்கிறான் பாருங்க. அப்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களோடு கூட போராடி கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்போ களையை பிடுங்கிறதுக்கு நான் 10 பேர் என்ன பண்ணணும்? அப்போ அவனுக்கு கூலி கொடுக்கணும். என் காசு தண்டத்துக்கு போகுது. நான் விதைக்காத ஒன்று வளர்ந்து கிடக்கு, அதை பிடிங்கி எடுக்கிறதுக்கு நான் 10 பேருக்கு நான் கூலி கொடுத்து அவனுக்கு மதியானம் சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்து என் தோட்டத்தில் வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு நான் என் காசை செலவு பண்ணணும், நான் உழைச்ச காசு. ஆமென். சண்டை சச்சரவு, வக்கீல், போலீஸு. போனால் போலீஸ்காரனுக்கு 5000 கொடுக்கணும், வக்கீலுக்கு 5000 கொடுக்கணும். அருமா இன்றைக்கி வாய்தா, நாளைக்கு வா. அப்புறமா ஒரு 50000 இருக்குமா, 1 லட்சம் இருந்தால் அவன் பேசி முடிச்சிடறானுவா, அவனுக்கு 1 லட்சம் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். இதெல்லாம் யார் வீட்டு பணம்? சொல்லுங்கப்பா, உங்ககிட்ட தான் பேசுகிறேன். யார் வீட்டு பணம்? அதுக்கு தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை நீங்கள் பாதுகாக்கணும். ஆண்டவரே, சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாக்கணும், எதிராளிகளுக்கு விலக்கி காக்கணும். என்னுடைய தோட்டத்தில் அல்லது என்னுடைய கையின் பிரயாசங்களில் நஷ்டத்தை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிற சத்ருவை நீர் பார்த்து கொள்ளணும். ஆண்டவரே, திராட்சை செடி எனக்கு பலன் தரணும். ஆமென், ஹல்லேலூயா. இது வீணா எவன் கைக்கு போகக்கூடாது. சோத்திரம். என் நேரங்கள் வீணாகக்கூடாது, என் பணம் வீணாகக்கூடாது. சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ திராட்சை செடி
கனி தரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அப்போ இப்படிப்பட்டதான எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் சத்ருவின் வல்லமைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாரானால் திராட்சை கனி தரும். ஸ்தோத்திரம். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுது, தாவீதுக்கு பாருங்கள், அவ்வளோ எதிர்ப்புகள் எதிராளிகள் இருந்தாலும் ஒரு காலம் வந்தபோது வேதம் சொல்லுது, அவனுக்கு ஒரு சமாதானமான வாழ்வை கர்த்தர் தந்தார். அவனுடைய எதிராளிகளை எல்லாம் கர்த்தர் முறியடித்து போட்டார். சோத்ரு. எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜெரமியா சாப்டர் 12 verse 10. அநேக மெய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். கர்த்தர் ஜெரேமியாவை கொண்டு எப்படி பேசுகிறார் பாருங்களேன். இங்கே திராட்சை தோட்டம்னு சொல்லும் போது யூதா தேசத்தை குறித்து பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, அநேக மெய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என்னவா, என்னுடைய தேசத்தை என்னுடைய பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். தேவனாலே அழைக்கப்பட்டதான ஜனம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனம். சோத்திரம். ஆமென். அற்புதமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்கிறதான அற்புதமான தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்தார். எப்படிப்பட்ட தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தை வேவு பார்க்க போய்விட்டு வந்ததான மக்களே எதை தான் கொண்டு வந்தான் அந்த நாட்டில் இருந்து? ஒரு திராட்சை கொலையை 2 பேர் ஒரு கொம்பு போட்டு ஷோல்டரில் சுமந்து கொண்டு வருகிறான். ஒரு திராட்சை கொலையை நம்ம 1/4 கிலோ திராட்சை தான் வாங்குவோம். ஆமென். அந்த 1/4 கிலோ திராட்சையே 15 நிமிஷம் ரேட்டு பேசி வாங்குவோம். நல்லாகுதா புளிக்குதா புளிக்கலையான்னு அவங்ககிட்ட ஒன்று வாங்கி சாப்பிட்டோம், அருமா இன்னொன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்து. சோத்திரம். ஆமென். அவனும் எப்படின்னா வாங்கிட மாட்டானா, இவன்ட்டு நமக்கு கொடுக்கும் போது நல்லதாக எடுத்து கொடுப்பான். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கும். சாப்பிட்டது ஒன்றா இருக்கும், வீட்டில் வந்து சாப்பிட்றது வேறு மாதிரி இருக்கும். இது 1/4 கிலோ திராட்சைக்கு. ஆனால் கானானை வேவு பார்த்துட்டு வாப்பான்னு சொன்னால், வேவு பார்த்துட்டு அவன் கானான்லேருந்து கொண்டு வந்த பொருள் என்னன்னா, திராட்சை கொலை 2 ஆண்கள் 2 ஆம்பளைங்க ஒரு கொம்பை போட்டு நடுவில் அந்த கொலை தொங்குதுன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும் பாரு. அப்படிப்பட்ட தேசத்தில் தான் கர்த்தர் கொண்டு வந்து இந்த ஜனத்தை வச்சார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து போட்டார்கள். அப்போ மேய்ப்பர்கள் என்கிறதான அந்த வார்த்தை அது யாரை குறிக்குதுன்னு சொன்னால், ஜென்டைல் பிரின்சஸ், அதாவது என்ன சொல்கிறது, ரூலர்ஸ், வேற நாட்டு ராஜாக்கள், தேசத்தை என் ஜனத்தை ஆளுகை செய்தவர்கள். அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணுறார். ரூலர்ஸ், ஜனத்தின் மீது ஆளுகை செய்ததான இந்த ரூலர்ஸ் என்ன பண்ணாங்க, என் ஜனங்களை என்ன பண்ணாங்களாம், அவருடைய காலால் மிதித்து போட்டாங்க. தேசத்தை ஒன்றுமில்லாமல் நாசம் பண்ணி போட்டார்கள் ஆளுகை செய்கிறவர்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு உவமை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், தோட்டக்காரன் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட்மேன், தோட்டக்காரன். அது என்ன சொல்லுன்னு சொன்னால், ரிலீஜியஸ் லீடர். தோட்டக்காரங்கிட்ட குத்தகைக்கு விட்டுட்டு போனாராம் தோட்டத்தை எஜமானன். அவர் ரிலீஜியஸ் லீடர் அங்கே சொல்லுது. அப்போது இந்த ரூலர்ஸ், தென் இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து தேசத்தை எப்படி ஆக்கிட்டாங்களாம், வனாந்திரமாக ஆக்கி போட்டார்கள். சோத்திரம். இருக்கீங்களா எல்லாரும்? கவனிக்கணும் கொஞ்சம் நேரம். ரூலர்ஸ் தென் ரிலீஜியஸ் லீடர்ஸ், 2 பேருக்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று, உன்னை யார் ரூல் பண்ணுறா? சோத்திரம். யாருடைய ரூலு கீழே நீ இருக்கிற, அது ரொம்ப முக்கியம். பொல்லாதவனுடைய ஆட்சியின் கீழே அல்லது பொல்லாதவன் உன்னை ரூல் பண்ணுவானா நீ வனாந்திரமாக போயிடுவ. ஆமென். நான் சொல்லுது நல்லா உங்கள் காதுக்குள்ளே இறங்கணும். வசனம் கண்டுபிடிக்க முடியலன்னா விட்டுடுங்க, ஆண்டவர் அடிக்க மாட்டார். ஆனால் பேசுகிறத கவனிங்க. ஆமென். ரூலர்
உன்னை ஆளுகை செய்கிறவன், அது யாராக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் ரூலர் பொண்டாட்டியாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், ரூலர் அயோக்கியமானவனாக இருப்பானானால், இரக்கமற்றவனாக இருப்பானானால், ரூலர் பொல்லாதவனாக இருப்பானானால் உன் வாழ்க்கை செழிக்காது. ஏன்னா வேதத்தில் தான் சொல்கிறாரு, ரூலரும் ரிலீஜியஸ் லீடரும் சேர்ந்து என் தேசத்தை என்ன பண்ணாங்க, அழிச்சிட்டாங்க, பாழாக்கிட்டாங்க, காலால் மிதித்து போட்டான். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு கூட இருக்க காரணம் என்னன்னா, ரூலர்ஸ், அந்த வீட்டை ஆளுகை செய்கிற ரூலர். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ சண்டை சச்சரவுகள் எல்லாம் பார்க்குறோம், குடுமிப்பிடி சண்டையெல்லாம் பார்க்குறோம். ரூலர், பையன் அப்பா வெட்டுறான், அப்பா பையனை வெட்டுறான், புருஷன் பொண்டாட்டியை சாவடிக்கிறான். என்னன்னா ரூலர்ஸ். அப்போ யாருடைய ரூல் கீழே இருக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை ஆளுகிறவன் ஒரு நல்ல மனுஷனாக இருப்பானானா உன் திராட்சை கனி கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நீ ஒரு பொல்லாத ரூலர் கையில் நீ இருப்பாயானால் வாழ்க்கை அந்த அளவுக்கு சீராக இருக்காது. ரெண்டாவது, ரிலீஜியஸ் லீடர்ஸ். ரிலீஜியஸ் லீடர்ஸ் பாருங்க, தேசத்தை நாசமாக்கிட்டானா. காரணம் என்னன்னா, ரிலீஜியஸ் லீடர் தன்னை மட்டுமே நினைச்சான், மக்களை பற்றி அவன் கவலைப்படல. ஆமென். ரிலீஜியஸ் லீடர்ஸ் பாருங்க, பலவிதமான சம்பிரதாயங்களையும் பலவிதமான காரியங்களை கடைப்பிடிக்க சொல்லி மனுஷனுக்கு சொல்றான். அதெல்லாம் எதற்குனா, அவனுக்கு அதிலே லாபகரம் வர வேண்டும் என்பதற்காய். ஆமென். அப்போ மத சம்பந்தமான தலைவர்களினாலே தேசம் என்று சொன்னால் ஜனங்கள் நாசமானார்களாம். அப்போ கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீ ஒன்றை செய்கிறேன்னு சொன்னால் அதை செய்ய சொன்னவன் யார் என்பது மீது கவனம் இருக்கணும். யார் இதை செய்ய சொன்னான், யார் சொன்னதினாலே நீ இதை செய்கிற, இவைகளெல்லாம் நீ கவனிக்கணும். வேதம் சொல்லி இருக்குமானால், வேதம் சொன்னதை நீ கடைபிடிப்பாயானால் நிச்சயம் உன்னுடைய திராட்சை செடி பலன் தரும், உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அற்புதமான பாலும் தேனும் வருகிற தேசம் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ரூலர்ஸ்னால, இந்த ரிலீஜியஸ் பீப்புள்னால. அந்த ஓமையை வாசித்தீங்கன்னா, காலம் வந்தபோது தன்னுடைய மகனை அனுப்புகிறாராம், மகனையுமே அவன் என்ன பண்ணிடுறான், கொன்று போடுகிறான். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான காரியமாக ஆயிடுச்சு அந்த தோட்டக்காரனுடைய கடுங்கோல், இல்லை அவனோட முரட்டாட்டம். ஸ்தோத்திரம். அப்போ முரட்டாட்டம் உள்ளதான மனிதர்கள், ஈவிரக்கமற்ற தன்மை உள்ளதான மனுஷர்கள், ஸ்தோத்திரம், இவருடைய கைகளிலே நாம் சிக்கிக்கொள்வோமானா நம்முடைய வாழ்க்கை ஆபத்துக்குள்ளதாய் போயிடுது. அப்போ கவனம் உள்ளவனாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நல்ல லீடராக இருக்கணும், நல்ல ரூலராக இருக்கணும். ஆமென். ஜனத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவனாக இருக்கணும். அவனுக்கு பேர் தான் தலைவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த காலையில் உனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு ஒரு தலைவன் இருக்கிறார். ஆமென். பெர்க்மன் ஐயா பாடுறார், என்ன பாடுறாரு, எனது தலைவன் இயேசு ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய ரூலர், என்னை ஆளுகை செய்கிறவர், என்னுடைய எஜமானன் யாருன்னு சொன்னால் அவர் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனக்காய் ஜீவனையே கொடுத்தவர், அந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறவர். இந்த உலகத்தில் ஒருவனும் அப்படி நேசிக்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், என் பாவ சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே இன்னைக்கு நான் ஒரு கொடுங்கோல் மனுஷனுடைய ஆட்சியின் கீழே நான் இல்லை, இரக்கமும் ஐஸ்வர்யமும் உள்ளதான தலைவனுக்கு கீழே நான் இருக்கிறேன். தலைவனுக்கு கீழே இருக்கிறேன்னு கூட நான் சொல்லக்கூடாது. ஆமென். அந்த தலைவனுடைய மகனா மகளா கர்த்தர் உன்னையும் என்னை வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அப்பான்னு கூப்பிட முடியும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு உலகத்தில் நிறைய மக்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார்.
அப்போ உங்களுடைய ரூலர், உங்களை ஆளுகை செய்கிறவர் இந்த எஜமானனா இருப்பார் என்றால், ஆமென், ஹல்லேலூயா, நிச்சயமாக உன்னுடைய வாழ்வு துளிரும். ஸ்தோத்திரம், ஆமென். உன்னுடைய திராட்சை செடி கனி கொடுக்கும். காரணம், நல்ல எஜமானன் உனக்கும் எனக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சற்று பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே, நீங்கள் சாபமா இருந்தது போலவே, புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்க. உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஹல்லேலூயா. உங்க கைகள் திடப்பட கடவது. ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதிகளுக்குள்ளே நீ சாபமா இருந்தது போல ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அப்போ உன்னுடைய தலைவன் யார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய கையிலிருந்து உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர். இன்னைக்கு ஒருவேளை உன் குடும்பத்துக்கு எதிராக எதிராளிகள் இருக்கலாம், உனக்கு எதிராக உறவுகள் இருக்கலாம், உனக்கு எதிரான போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை பாருங்க, உன்னுடைய எஜமானன் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ரட்சிப்பேன். ஐ வில் சேவ் யூ ஃப்ரம் தட் எனிமிஸ் ஹேண்ட். அந்த எதிராளியுடைய கைகளிலிருந்து உன்னை நான் விடுதலை ஆக்குவேன். பயப்படாத, உன் கையை நீ திடப்படுத்திக்கொள். ஆமென். இந்த செய்தியை நீங்கள் கேட்குற நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது ஸ்தோத்திரம் உங்களை பற்றி எல்லாம், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ரட்சிப்பேன், நான் வெளியே கொண்டு வரேன். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாழாய் கடந்த அந்த நாட்களுக்கு பதிலாய் அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்நாட்களை கர்த்தர் அவர்களுக்குள்ளே தந்தார். எனவே இந்த காலையில் பயப்படாதீங்க. கர்த்தரை நம்புகிற ஒருவனையும் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. சத்துருக்களை ஒரு வழியாய் வருகிறவனை 7 வழியாய் ஓட செய்கிறதான கர்த்தர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லா விதமான சத்துருக்களில் இருந்தும் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமென். அதனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் என்னன்னா, நல்ல ஒரு தலைவர் நமக்கு இருக்கிறார், நல்ல ஒரு எஜமானன் நமக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பலனினால தான், அவருடைய கிருபையினால தான் இதுவரைக்கும் நம்ம எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சகரியா 8:12, திராட்சை செடி தன் கனியை தரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன், வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது, இது இல்லாமல் இல்லைடா என் லைஃப்ன்ற அப்படிப்பட்ட சகலவற்றையும் உனக்கு தர அவர் வல்லமை உள்ளவர். ரெண்டாவது, ஸ்தோத்திரம், கனி தரணும்னா, உன் வாழ்க்கை செழிக்கணும்னா, உன்னை சுற்றிலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். மூன்றாவது, திராட்சை செடி கனி தரும். ஸ்தோத்திரம். மூணாவது குறிப்பில் நம்முடைய சுவாபத்துக்கு நான் கொண்டு வரேன். கனி அப்படின்னா அது எதை காட்டுது? நம்முடைய குணம். ஒரு மரத்தில் ஒரு கனி இருக்குன்னா அந்த கனி என்ன சொல்லுது? அந்த மரத்தினுடைய அந்த குணத்தை சொல்லுது. நல்ல மரம் என்ன பண்ணுமா? கெட்ட மரம் கெட்ட தனியை தரும். அப்போ கனி என்னும் போது அதனுடைய ஃப்ரூட்னா அதனுடைய குணம். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. மாமரம் அப்படின்றோம், மாமரம் பழம்ன்றோம். ஸ்தோத்திரம், அதனுடைய குணத்தை அது காட்டுது. அப்போ கனி கொடுக்குற அனுபவம் அப்படின்னு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் கனி கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிங்க, நீங்கள் என்னிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் என்ன பண்ணுவீங்க? கனிகளை, மிகுந்த கனிகளை. அப்போ கனிகள்னா நம்ம இதுலேருந்து மண்டையிலேருந்து 2 மாம்பழம், இந்த பக்கத்துலேருந்து கொய்யா பழம் தொங்க போகுது இல்லை, நல்ல சுவாபங்களை என்ன பண்ணுங்க? கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ திராட்சை செடி கனி தரும்னா இந்த மூன்றாவது குறிப்பில் நம்மளை அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஆமென், ஸ்தோத்திரம். நான் தான் திராட்சை செடி. இயேசு கிறிஸ்து யாராம்? இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. நம்மளாம் யாராம்? கொடிகளாக இருக்கிறோமா, அவரை பற்றி அப்படியே நம்ம வளர்கிறோம். அப்போ கனி கொடு அப்படின்னா நல்ல குணத்தை இது காட்டுது, நல்ல சுவாபத்தை காட்டுது. ஆனால் அப்போது திராட்சை, நான் தமிழில் திராட்சை ரசம், ஆங்கிலத்தில் கிரேப் ஜூஸு இல்லை ஒயின். ஆமென், சோத்ரம். அப்போது திராட்சைக்கு பாருங்கள் 2 விதமான குணம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா.
சோதரம். ஒன்று பாருங்க, 104 சங்கீதம் 15 திராட்சைக்கு இருக்கிறத குணத்தை பார்க்கணும். சங்கீதம் 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தை. திராட்சரசம் என்னவா, எப்படியும் அது குணம்? மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, சொல்லும் போதே எல்லா முகத்திலையும் ஒரே சிரிப்பு பாருங்க. திராட்சரசம் அப்போ மனுஷனை அது என்ன பண்ணுமா? மகிழ்ச்சியாகும். இப்போ யூதர்கள் எடுத்துங்க, எல்லா ஃபெஸ்டிவல்லையும் என்ன இருக்கணும்? அவனுக்கு திராட்சரசம். பாருங்க, பஸ்கா பண்டிகை ஆண்டவர் சீஷர்களோடு கொண்டாடுறாரு. இதுதான் லாஸ்ட் பஸ்கா, உங்களோடு கூட கொண்டாட நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் அப்படின்றார். அதில் தான் திராட்சரசம்லாம் இருக்கும் போது தான் ஆண்டவர் அந்த கப்பை எடுத்து என்ன சொல்கிறாரு? இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தம் சொல்கிறார். அப்போ எல்லா பண்டிகையிலும் திராட்சரசம். அப்போ திராட்சரசம் மனுஷனை மகிழ்ச்சி ஆக்குது. சோதர வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்? ஐயோ, வீட்டுக்கு கை வீசின்னு போகக்கூடாது, என்ன பண்ணலாம், வாங்கின்னு போகலாம் சொல்லி கேக்கு வாங்குவோம், வாழைப்பழம் வாங்குவோம், எதனா பழம்லாம் வாங்கிட்டு போவோம். அங்கே அப்படி பழக்கம்லாம் இல்லை. அங்கே வருவங்களாம் ஒரு ஒயின் பாட்டிலோடு தான் வருவாங்க. அதுதான் அவங்களோட பழக்கம். அதனால் அவங்க வெளிநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க வீடுகளில் ஒரு 50 பாட்டில் 25 பாட்டில் இது மாதிரி மானாவாரியாக கிடக்கும். ஏன்னா வர உறவுகளெல்லாம் என்ன தான் வாங்கிட்டு வரோம்? அதுதான் அவனுக்கு ஒரு நம்ம கேக் வாங்கிட்டு போய் கொடுக்குற மாதிரி. சோத்துறோம். நம்ம அதை எப்படி வாங்கிப்போம்? என்னங்க, எதுக்குங்க இதெல்லாம், ஏங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, இந்தாப்பா வாங்கி. அது மாதிரி தான் அங்கே உடனே அவங்க விஷ் பண்ணி சந்தோஷமாக அதை என்ன பண்ணுவாங்க, இதை ஒன்றே எடுத்து குச்சி மொடன்னு என்ன பண்ண மாட்டான் எவனோ. ஏன்னா அதை வாங்கி நிறைய பாட்டிலுங்க இருக்கும், வாங்கிட்டு வைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறது. அதனால் அப்படி இப்படி வைப்பாங்க. ஒயினெல்லாம் பல வருஷங்களுக்கு என்ன பண்ணோம் கெடாமல் எல்லா வீடுகளிலும் இருக்குது. நம்ம வீடுகளில் இப்போ பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா டைனிங் டேபிள் மேலே என்ன பண்ணுது, ஒரு வாரத்துக்கு அப்படியே பழம் கிடக்குது. நம்மளாம் உட்காந்து வாடா தின்றா, நீ ஒரு 10 பழம், நீ ஒரு அப்படியே அடிச்சு சாப்பிட்டு முடிச்சிடுறோம். இல்லை, அது அப்படியே கிடக்கும் தேவைப்படும் போது. அப்படி தான் அது. அப்போது இருதயத்தை அது ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். ஆனால் இதே திராட்சை ரசத்துக்கு இன்னொரு குணம் இருக்குதான் பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 28:7. ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். மோசம் போய், 2 வார்த்தை, வழி தப்பி போய், மோசம் போய். எதனால? திராட்சை ரசத்தினாலே. அப்போ பாருங்க, திராட்சை ரசம் மனுஷனை மகிழ்ச்சி ஆக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது. அதே திராட்சை ரசம் மனுஷனை என்ன பண்ணிடுமா? வழி தப்பி போகவும் விட்டுடும். அப்போ குணங்கள், அதை பற்றி தான் நான் 3rd பாயிண்ட் பேசுகிறேன். ஆமாம், நல்ல குணமும் இருக்குது, ஆனால் அது என்ன பண்ணிடும்? மனுஷனை வழி தப்பி மதிமழங்கி மோசம் போக்கவும் வைக்கும். இன்னும் சில வசனங்கள் கூட நான் சொல்கிறேன். பிரசங்கி 10:19 எழுதுறவங்க எழுதிக்கோங்க. பிரசங்கின் புஸ்தகம் 10:19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். ஜீவன் உள்ளோரை களிப்பாங்க, செத்தவனை களிப்பாக்காது. உயிரோடு கூட இருக்கிறவனை திராட்சரசம் என்ன பண்ணுமா? களிப்பாக்க. ஒரு மகிழ்ச்சி, அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சோதரம். கல்யாண வீடுகளில் கூட, நான் இங்கிலாந்துலாம் இருந்தபோது கல்யாண வீட்டில் டெஃபினட்டாக என்ன வைப்பாங்க? ஒரு குட்டியோண்டு கப்பில் கொஞ்சம் திராட்சை ரசம் டெஃபினட்டாக வைப்பாங்க. இங்கே எப்படி நாங்கள் இத்தனை வகை வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே சாப்பாட்டில் என்ன இருக்கணும்? குட்டி கப்பில் கொஞ்சோண்டு திராட்சை ரசம் வைக்கணும். அது அவசியம் கல்யாண விருந்தில் செய்யப்பட வேண்டியதான ஒரு ஹானர் அது. ஆமென், ஹல்லேலூயா. அதை அவங்க எந்த கலாச்சாரத்துலேருந்து கொண்டு வராங்கன்னு தெரியாது. ஒருவேளை வேதத்தில் சொல்லப்பட்டதுனால அவங்க அந்த கலாச்சாரத்தில் போகிறாங்களான்னு தெரியாது. கல்யாண வீட்டுக்கும் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார், அங்கே என்ன குறைஞ்சுதான்? திராட்சை ரசம் குறைவுபட்டது. சோதரம். அப்போ ஜீவன் உள்ளவனே அது என்ன பண்ணுது? களிப்பாக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதே திராட்சை ரசம் ஏசாயா 5:11 என்ன ஆக்குதுன்னு பாருங்களேன். ஏசாயா 5:11. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி இங்கே மதுபானம்னு தமிழ்ல வருது, ஆங்கிலத்தில் ஒயின். படிங்க பிரதர். தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ, 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 ஐயோ.
அப்போ திராட்சை ரசம் மனுஷனை களிப்பாக்க ஆக்குது, ஐயோ அப்படியும் சொல்ல வச்சிருது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ களிப்பாக்குறதும் இந்த ரசம்தான், ஐயோன்னுறதும் இந்த ரசம்தான். ஆமென், சந்தோஷப்படுத்துறதும் இந்த ரசம்தான், மதிமயங்கி போகிறதும் இந்த ரசம்தான். அப்போ பாருங்கள் குணங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு திராட்சை ரசமாக இருக்கணும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அடுத்தவனை களிப்பாக்குறவனாய், அடுத்தவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவனாய், அடுத்தவனை சந்தோஷத்தை கொடுக்கிறவனா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான நல்ல குணமுள்ள திராட்சை ரசமாக நம்ம இருக்கணும். கரங்களை ஒருத்தர் அல்ல சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கிட்ட இருந்து கசப்பான கனிகளையும் புளிப்பான கனிகளையும் என்ன பண்ணக்கூடாது, மருத்துவன் சாப்பிடக்கூடாது. நம்ம மரத்தில் ஒரு பழத்தை பறித்து அவன் சாப்பிட்டான்னா அது இனிமையானதாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதற்கு பிரயாசப்படணும், அதற்கு முயற்சி எடுக்கணும், அதற்கு ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் நம்ம கசப்பானவனாகவே இருந்து அடுத்தவனுக்கு கசப்பான காடியையே என்ன பண்ணக்கூடாது, கொடுத்துனே இருக்கக்கூடாது. சோத்திரம். அடுத்தவனை சந்தோஷப்படுத்துகிறவனாய், அடுத்தவனை ஆறுதல் படுத்துகிறவனாய், அடுத்தவனை சமாதானப்படுத்துகிறவனாய், அடுத்தவனை மகிழ்ச்சி வைக்கிறவனா. ஆமென். அப்படிப்பட்ட நல்ல குணம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் பாருங்க. ஜெனிசிஸ் 9:21 பாருங்க. அங்கே பாருங்க, இந்த திராட்சை ரசம் நோவாவை துணியெல்லாம் இல்லாமல் படுக்க வச்சு விட்டாது. சோதரம். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு, திராட்சை ரசத்தை குடித்து அவன் என்ன ஆயிட்டான், வெறி கொண்டவனாய் மாறிட்டான். ஓகேவா? சோதரம். அப்போ நோவாவை ஒரு வெறி கொண்டவனா ஆக்கிடுச்சு இந்த திராட்சை ரசம். இன்னொரு பக்கம் பாருங்களேன், ஜெனிசிஸ் 14 ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கணும் பாருங்க. மெல்கிசேதேக் கையில் என்ன இருக்குது, அப்பமும் ரசத்தையும் கொண்டு வந்து யுத்தத்தில் ஜெயிச்சு வந்திருக்கிறதான ஆபிரகாமை இந்த மெல்கிசேதேக் என்கிற சாலோமின் ராஜா என்ன பண்ணுறானா, ஆசீர்வதிக்கிறான். ஆமென். அப்போ அடுத்தவனை ஆசீர்வதிக்கிற திராட்சை ரசம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஆமாம், நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நான் அடுத்தவனுக்கு பிளஸ்ஸிங்காக நான் இருக்கணும், அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிறவனா நான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, இந்த அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அடுத்தவர்களை ஆசீர்வதித்து பழகிட்டா அது ஒரு போதை அப்படின்வாங்க. ஆமாம், நல்லது செஞ்சு போயிடும், அவங்க எல்லாம் நம்மளை பாராட்ட அது ஒரு போதையாக மாறிடும் அப்படின்வாங்க. நம்மளுக்கு போதையாக ஏற வேணாம், ஏன்னா அந்த அளவுக்கு சேர்த்து நம்மக்கிட்ட இல்லை. சோத்திரம். ஆமென். அப்போ இருக்கிறதை நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம், இருக்கிறத வைத்து அடுத்தவனை ஆசீர்வதிக்குவோம். ஃபைனான்ஷியலி பிளெஸ்ஸிங் பண்ண முடியலன்னா கூட நம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கலாம், நம்முடைய செயல்களினாலே ஆசீர்வதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவன் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு போய் ஆபிரகாமுக்கு கையில் கொடுத்து ஆபிரகாமை அவன் பிளஸ் பண்ணானான். ஆமென். எனவே இந்த காலை ஆராதனையில் உன்னுடைய திராட்சை செடி என்ன பண்ணும், கனி தரும். ஆமென். நீங்கள் கனி தருகிற நல்ல குணம் உள்ள அநேகரை பிளஸ் பண்ணுகிற மெல்கிசேதேக்கின் கையில் இருந்த திராட்சை ரசத்தை போல நீங்கள் இருக்கணும். ஆமென். சோதரர். இப்போ பந்தியில் இயேசு கிறிஸ்து கையில் எடுத்தார். ஆமென். மெல்கிசேதேக் கையில் எடுத்து ஆபிரகாமை பிளஸ் பண்ணான். இப்போ இயேசு அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்துட்டு, இது வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்குன்ட்டு கப்பை எடுத்துட்டார். கப்பு ஆண்டவர் கையில் இருக்குது. ஆண்டவர் சொல்வார், இது உனக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கை விட எங்கே போயிட்டா இருப்பார். மெல்கிசேதேக்கு ஒரு திராட்சை ரசத்தை கொண்டு வந்து ஆபிரகாம் கையில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். ஐயா இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இங்கே இயேசு சொல்கிறாரு, இது உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லை, உன்னை மீட்டு எடுக்கிறதான என்னுடைய பிளட்டு இது.
என்னுடைய ரத்தமாக இருக்குது. நான் என்னையே உனக்காக நான் தரேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிப்பட்ட அற்புதமான இயேசுவை வழிபடுகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட திராட்சை கப்பை நீங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்க? என்ன அல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிற கிரேப் அல்லது உங்கள் கையில் இருக்கிற இந்த கப் எப்படிப்பட்ட கப்? நான் தாகமாக இருக்கிறேன்னாரு. அவன் என்ன கொடுத்தானா? காடியை கொடுத்தான். அப்போ இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும், என் சொந்த பந்தங்களுக்கு நான் என்னத்தை கொடுக்குறேன்? நான் காடியை கொடுக்குறேன்னா, கசப்பான பாத்திரத்தை கையில் வச்சுன்னுக்கிறேன்னா, அல்லது மெல்கிசேதேக்கு போல அடுத்தவனை ஆசீர்வதிக்கிற பாத்திரத்தை என் கையில் நான் வச்சுருக்கிறேன்னா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உனக்கு காடி கொடுத்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாத. எவன் வேணாலும் உனக்கும் எனக்கும் காடி கொடுக்கட்டும், அவனுக்கு தீர்ப்பு கர்த்தர் பார்த்துப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் முடிஞ்ச வரைக்கும் ஆமென் மெல்கிசேதேக்கின் கையில் இருந்த கப்பை போல, ஏன்னா இயேசுநாதர்கிட்ட கப்பை மாதிரி நம்மளாம் மாற முடியாதே. அவர் ஒருத்தர் தான், அவ்வளோதான். அவர் இடத்த யாரும் என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. சோத்திரம். உங்கள் ரட்சிப்புக்காக நான் சாகுறேன்னு சாக முடியுமா? விமல் செஞ்சு வச்சுக்கிற சிலுவை தேத்தின்னு வந்து மாட்டிக்கணும். அது யாரும் செய்ய முடியாது இல்லையா? அது ஒருத்தர், அவர் மட்டும்தான். ஆமென். ஆனால் எதுவாக மாற முடியும்? மெல்கிசேதேக்காய் மாறி அநேகரை ப்ளஸ் பண்ணுறதான ஒரு மனுஷனாக நீங்களும் நானும் வாழலாம். ஆமென். எனவே இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பயப்படாதீங்க, உங்களை ரட்சிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மனமே. ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஒரு காலை வேளையில் தேவன் உங்கள் ஒருவரோடையும் இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஆமென். ரகசியங்களை பேசுகின்ற தேவன், உங்கள் வாழ்க்கையை பாற்ற தேவன் என்று உங்களோட ரகசியங்களை உங்கள் மனதில் பேசியிருக்கிறார். ஆமென். நீங்கள் எந்த மாதிரியான கனியாக இருக்க போகிறீங்க, எந்த மாதிரியான கனியை கொடுக்க போகிறீங்க, அதை வைத்து தான் உங்கள் வாழ்க்கை. ஆனால் கனியை குடு என்று சொல்லுகின்ற ஒரு தேவன் இன்று நம்முடனே நிற்கிறார். ஆமென், ஆமென். யாவரும் கண்களை மூடி உங்கள் மனதிலிருந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். இங்கே நாங்கள் இங்கே தேவனை எதிர்த்து போதிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை. நீங்கள் உங்கள் மனதிலேருந்து பேசணும். ஆண்டவரே, கனி கொடுக்க நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று கேளுங்க. ஆண்டவரே, நான் கனி கொடுக்க ரெடி.
நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. ஓ தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, அன்பான தேவனே, இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் இத்தனை வருடமா என்ன கனியை கொடுத்தார்கள் என்பதை நீர் அறிவீர். இனி என்ன கனியை கொடுக்க வேண்டும் என்பதையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. குடும்பமாய் அவர்கள் எந்த கனியை கொடுக்க வேண்டும் என்பதை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்த கிருபை அவர்கள் மீது இருக்க கடவுதப்பா. நல்ல திராட்சைகளை அவர்கள் தர, நல்ல திராட்சை ரசமாய் அவர்கள் இருக்க, குடும்பமாய் மேலும் மேலும் வளர அவர்கள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் வாயின் கிரியைப்படியே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க கடவுதப்பா. மிக பெரிய ஆண்டவரே கனிகளை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கொடுக்க, அவர்களை சுற்றி இருக்க அநேக கூட்டங்களுக்கு அவர்கள் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காய் மாற, குடும்பமாய் அவர்கள் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காய் இருக்க அவர்களுக்கு தேவையான கிருபையை நீர் கட்டளையிடும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.